ஹீரோ படப்பிடிப்பிற்கு வராததால் கவிஞர் கண்ணதாசன் எடுத்த அதிரடி முடிவு குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தத்துவ பாடல்கள் என்றால் முதலில் நினைவிற்கு வருபவர் கவியரசர் கண்ணதாசன். மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை தனது பாடல்களில் பதிவு செய்தவர். காதல், இன்பம், துன்பம், பாசம், பரிவு எல்லா உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்தவர் அவர். பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதையாசிரியராகவும் திகழ்ந்தார். 1958ஆம் ஆண்டு அவரது நிறுவனமான கண்ணதாசன் பிலிம்ஸ் தயாரிப்பில் மாலையிட்ட மங்கை திரைப்படம் வெளியானது. இந்த படத்தை GR நாதன் இயக்க TR மகாலிங்கம், பண்டரிபாய், மனோரமா உள்ளிட்டோர் நடித்தனர். இசையை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்தனர். திரைக்கதை, வசனம், பாடல்கள் அனைத்தையும் கண்ணதாசனே எழுதியிருந்தார். ஆனால் இந்த படப்பிடிப்பில் ஒரு சம்பவம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நடிகை MN ராஜம் ஒரு நாள் படப்பிடிப்பிற்கு வரவில்லை. அவ்வளவுதான். கண்ணதாசன் உடனடியாக கடும் முடிவு எடுத்தார். MN ராஜத்தை படத்திலிருந்து நீக்கி அந்த கதாபாத்திரத்தில் மைனாவதியை நடிக்க வைத்தார். அவரின் இயல்பு அப்படித்தான். கோபம் வந்தால் உடனே முடிவு, தடால் என்று. இப்படப்பிடிப்பில் சில சிக்கல்கள் இருந்தாலும் படம் வெற்றிகரமாக முடிந்து லாபம் பெற்றது. அதற்கு காரணம் 3 பேர் என்று பின்னர் கண்ணதாசன் கூறியுள்ளார். முதலில் கதாநாயகன் TR மகாலிங்கம், அடுத்து கதாநாயகி பண்டரிபாய், மூன்றாவது இயக்குனர் GR நாதன். அவர்களின் ஒத்துழைப்பால் தான் குறுகிய காலத்தில் படம் முடிந்து பெரிய வெற்றி கிடைத்ததாக கண்ணதாசன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார்.